இந்த இந்த ஜப வேலைக்கா ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்கா ஸ்தோத்திரம். எல்லாம் கூட கிருபை ஐயா, எல்லாம் கூட சித்தம் ஐயா. உங்களோட சித்தம் இல்லாமல் ஒன்றுமில்லை ஐயா. கிருபை ஐயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நாங்க மாத்திரம் ஆண்டவரை, நாங்க மாத்திரம் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவரை எங்களை பாதபடியில் இருந்து துதிக்கிறோம். ஜபங்களுக்காக வந்திருக்கிறோம். அப்பா விண்ணப்பத்தை கேட்கிறவரே, ஜபத்தை கேட்கிறவரே, மன்னிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல். 1000 கோடி நாவு போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா. அப்பா உங்களோட பிரசன்னம், உங்களோட பிரசன்னம் அப்பா, சினாய் மலையில இறங்கின பிரசன்னம் அப்பா, உங்களுடைய பிரசன்னம், மோசே கண்ட பிரசன்னம், மோசே கண்ட பிரசன்னம் எங்களை சூழட்டும் ஆண்டவரே. இந்த ஜபங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. கிருபை கிருபை எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, பரிசுத்தத்தினால் கழுவி பழுப்படுத்துங்கப்பா. அப்பா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரமாண்டவரே, 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 ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். துதிக்கு பாத்திரரே, பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அப்பா நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. கிருபையப்பா, இந்த காலங்களுக்காக, அந்த சூழ்நிலைகளுக்காக ஐயா உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். அப்பா எல்லாவற்றையும் காண்கிறது என் கடையாந்திரங்களை எல்லாம் பார்க்கிறது சுவாமி. அப்பா இந்த நாட்களில் அப்பா நடக்கிற எல்லா பல்லாங்கான காரியங்களையும் ஆண்டவரே நீங்க காண்கிறீங்க சுவாமி. உங்களை மன்னிப்போலும் இரக்கங்களும் வேணும் சுவாமி, இரக்கங்களும் மன்னிப்போலும் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப இந்த நாட்களில் ஆண்டவரே சத்தியத்தை கேட்டு சவி கேட்கிறவளை கீழ்ப்படுகிறவளாய் தேவ வார்த்தைக்கு பயந்தவர்களாய் ஒவ்வொரு மாறவர்கள் மன்னிப்பிக்கிறோம் சுவாமி. அப்பனே வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒருவரான கெட்டு போதும் சித்தம் அல்ல என்று சொல்லியிருக்கு. அப்படியான தேவன் சுவாமி, அவ்வளவு அன்புள்ளது. அவங்களுடைய அன்புக்கு ஆளாக உயரம் இல்லை சுவாமி. அப்பா எங்களால் கிரகிக்க முடியாத அன்பு சுவாமி. அவ்வளவான அன்பு, இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயா உள்ளவர், அன்புள்ளவர், காருண்யம் உள்ளவர். அப்பா அவ்வளவு வார்த்தைகள் ஆண்டவர். தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பனே ஆண்டவரே, தேசங்களில் நடக்கிற ஒரு காரியங்களான யுத்தங்கள் ஐயா, பஞ்சங்கள் ஐயா, கொள்ளை நோய்கள் ஐயா, நோய்கள் ஐயா, ஆண்டவரே ஜனங்களுடைய போராட்டங்கள் ஐயா, எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே பெருகிக் கொண்டே இருக்கிற சுவாமி. ஆண்டவரே கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி. உங்களோட வருகைக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம், ஒரு இரக்கம் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை ஆண்டவரே. யுத்தத்தில் எழப்படுற இனங்களுடைய கண்ணீர்கள் தான் துடைக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பொல்லாத காரியங்கள் அவர்களை விட்டு நீங்கி சாபங்கள் நீக்கி அவர்கள் ஆசீர்வாதம் அடைய வேண்டும் சுவாமி. எங்கெல்லாம் நின்று தவிக்கிறாளோ சுவாமி, அந்த இடங்களெல்லாம் அவங்களோட கிருபையின் கண்கள் நோக்கி பார்க்குவதால் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள தங்களை தாழ்த்தட்டு சுவாமி. ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்வாய் ஆண்டவரை ஆசீர்வாதமாக்கி கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. தகப்பனே நோய்களப்பா, வியாதிகளப்பா, சொல்ல முடியாத வியாதி, எங்கு பார்த்தாலும் வியாதி ஆண்டவரே பெருகிக் கொண்டே போகிறோம் சுவாமி. வியாதியின் ஆண்டவரே தாக்கங்கள் ஆண்டவரே, ஜனங்கள் அல்லப்படுகிற கண்ணீர், வேதனை, துன்பம் அதிகம் ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கங்களை நோக்கி கூப்பிட்டு வியாதியத்தை குணமாக்குங்கப்பா. கீழ்ப்படுகிற மக்களுக்கு சுகத்தை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே நீங்க அப்படியான தேவன் சுவாமி, இரக்கமுள்ள தேவன் சுவாமி. வியாதிகளை குணப்படுத்துகிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் என்று அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களிடமாய் திரும்பட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்களானாலும் இந்த அகப்பனுடைய ஆத்மா உங்களுடைய சமூகத்தில் வந்து சேரத்தக்கதாய் இவருடைய ஆத்மாவை ஆண்டவரே அப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க தான் தேவன் ஆண்டவர்.
அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேவைகளோடு இருப்பார்களா, ஆனால் தேவைகளை சந்திக்கிற மக்களை அனுப்பி கொடுங்க, உதவியை செய்கிற மக்களை அனுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யாரை குணமாக்குங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவரே வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரே கண்ணீரோடு உங்களோட சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இரக்கம் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. நன்றி சகப்பேனே, நன்றி அப்பா. முதியோர்கள் அப்பா ஆண்டவரே, முதியோர் வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி என்று சுவாமி ஆண்டவரே உசிய நினைவற்றவர்களாய் படுக்கையில் கிடைக்கிற எத்தனையோ முதியோர்கள் சுவாமி ஆண்டவரே தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆறுதல் படுத்துங்கப்பா. சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம். அப்பா அவருடைய ஆத்மாவை ஆண்டவரை மரணத்தொருவாயில் இருப்பார்களா, நான் ஆண்டவரை மீட்டுக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், மீட்டுக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவர்களுக்கு இறங்குகிற மக்களை வயசுகிற மக்களை ஐயா இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. எங்கெல்லாம் வியாதியை செய்கிறார்கள், எங்கெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்கெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்கள் காண்கிற தேவன் நீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்கிறோம். இவர்களுக்காக தேசங்களில் வறட்சி அப்பா, வேலை இல்லை அப்பா, பொருளாதாரங்கள் எல்லாம் விழுந்து ஆண்டவரே காலநிலைகள் எல்லாம் மாறி எல்லாம் வறட்சியாய் கொண்டு போகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வறட்சியெல்லாம் நீங்களுக்கு ஞானங்கள் உங்களை நோக்கி தங்களோட முகத்தை திருப்பி சேமத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. சேமத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஐயா எங்களோட வார்த்தையின்படி இவர்கள் தங்களை தாழ்த்தி எங்களோட முகத்தை தேடி ஐயா சேமத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒரு நேர உணவு இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஆண்டவர், பசியின் கொடுமை ஆண்டவர், பசியினால் எப்பொழுது நாங்கள் சாபங்கள் பாவங்கள் முறிக்கப்படுத்த சுவாமி, அக்கிரமங்கள் நீக்கப்படுத்த சுவாமி. பசியினால் தவிக்கிற மக்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுடைய இருதயங்களில் ஆண்டவரே கீழ்ப்படிவு, ஆண்டவர் தேவனுக்கு பயப்படும் பயம், சத்தியத்துக்கு பயப்படும் பயம் அப்பா, கீழ்ப்படிவு ஆண்டவரே. இவர்களை போஷிக்கத்தக்கதான வார்த்தைகள் இவர்களை ஆளுகை செய்யட்டும் சுவாமி, ஆளுகை செய்யட்டும் சுவாமி, ஆளுகை செய்யட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. இரக்கமுள்ள தேவன் நீங்க அப்பா, இரக்கமுள்ள தேவன் அப்பா. பசியின் கொடுமையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே பறவைகளுக்கு தன்னும் ஆண்டவரே எங்கள் இவன்கள் எல்லோருக்கும் ஆண்டவரே இவன் ஆகாரம் கொடுக்கிற தேவன், அப்படியான தேவன். எங்களுக்கு நோக்கி பார்க்கிறீங்க சுவாமி. கிருபை அப்பா, நாங்களுக்கு கிருபை கிருபை தகுதியற்றங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிருபையினால் உண்டாக வேணும் சுவாமி, உண்டாக வேணும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். கிருபையப்பா, கிருபை 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 தானப்பா இந்த காலத்தில் ஆண்டவரே வேணும் சுவாமி, வேணும் சுவாமி, வேணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. தேசங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிற அதிகாரத்திற்கு அவர்களுக்காக நீதிய நியாயம் அவருடைய ஆளுகையில் வரட்டும் சுவாமி, ஆளுகையில் வரட்டும். பயம் இவர்களை நிரப்பட்டு, ஞானம் நிரப்பட்டு சுவாமி, வார்த்தை இவர்களை ஆளுகை செய்யட்டும் சுவாமி. இவர்களுடைய ஆண்டவராகிய ஆண்டவரே தேவனுக்கு பயந்து ஜனங்களை ஆளுகிறார் வாழ்க்கையா ஆளுகையாக இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே தேசங்கள் எல்லாம் நீதி இல்லாமல் தவிக்கிற மக்கள் அப்பா, ஆண்டவரே மக்கள் நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டு கண்ணீரோடு அடைகிற மக்கள் சுவாமி. இவர்களுக்குள்ள நீதிகளை செலுத்தக்கூடிய தலைவர்கள் ஆண்டவர் தேசங்களில் ஆண்டவரே ஆளுகைக்கு வைங்க சுவாமி, ஏற்படுத்துங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறவர்கள் குடும்பங்கள் எல்லாம் முதலாவது ராஜ்யத்தில் நீதியை தேடுவர்களாயிருக்கட்டும், தேடுவர்களாயிருக்கட்டும். ஆளுகையிலே ஆண்டவரே அப்பா அவங்கள வேதம் கரங்களில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி.
தகப்பனே இவர்களுக்காக வேண்டிய அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவரை நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் 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 இருக்க கிருபையப்பா. அப்பா இந்த நாட்கள் கிருபையின் காலம் ஆண்டவர். கிருபையின் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் ஜனங்களுக்கு ஒரு மனமிறக்கம் உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்காக வேண்டிக்கிறோம். தேசத்தில் நிற்கிற ஆண்டவரான வீரர்களுக்காக தாங்கி கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, உறுதிப்படுத்துங்கப்பா. நிற்கிற நிலைகளில் தகப்பனே இவர்களுடைய வழிகள் எல்லாம் தகப்பனே உங்களுக்கு நேராக இருக்கட்டும், உங்களுக்கு நேராக இருக்கட்டும், உங்களுக்கு நேராக இருக்கட்டும். இவருடைய குடும்பங்கள் அங்கிருந்தாலும் தகப்பனே எங்களோட வார்த்தையின்படி நடக்கிறவளா இருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி நன்றி. காரணப்பா எங்களால் சொல்ல முடியும், நன்றி சொல்லத்தாமல் இறங்குகிற தேவன் நீங்க அப்பா. நீங்க இறங்குகிற தேவன், உங்களாலே அன்றி ஒன்றும் இல்லையா ஆண்டவர். அப்பா எல்லாவற்றுங்களே நான் இருந்து வேண்டி நிற்கிறோம் சுவாமி. முதலாவது மன்னிப்புகளும் இறக்கங்களும் இவர்களுக்கு வேணும் சுவாமி. கிருபைதானப்பா கிருபைதானப்பா. அவர்களுக்காக நன்றி 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 தகப்பனே. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊழியங்கள் எல்லாம் கத்தாவே இந்த கடைசி நாட்கள் உங்களோட வருகையின் காலத்தில் கத்தாவே உண்மையும் நேர்மையும் உதாரணத்துவமா இருக்கட்டும் சாமி. வசதியாய் செய்யாதபடி ஆண்டவரே தாகத்தோடு செய்கிற ஊழியங்களாய் இருக்கட்டும் சாமி. ஐயா அந்த கரலை தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. போராட்டங்களில் நின்று ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்க அந்த இடங்கள் தேவ கிருபை தேவ தயவு ஆண்டவரே அவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளும். ஊழியர்கள் மத்தியில் ஆண்டவர் பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஜனங்கள் கேட்கட்டும் சுவாமி, கீழ்படியட்டும் சுவாமி, ஆயத்தப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே நூலை கருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கரோருடைய தேவைகள் ஆண்டவரே, சுகங்கள் ஆண்டவரே, சமாதானங்கள் எல்லாம் நிறைவாளர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் சாட்சியுள்ள குடும்பங்களாக ஆசீர்வாதமான குடும்பங்களாக ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆண்டவரே முன்மாதிரியான குடும்பங்களாக நடக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பனே, வேண்டிக் கொள்ளும். சபைகளுக்காக வேண்டிக் கொள்றோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் சபைகளில் இருக்கிற எல்லா வித குழப்பங்கள் போராட்டங்கள் ஆண்டவரே பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களில் நீங்க சபை பரிசுத்தப்பட வேண்டும் சுவாமி. பரிசுத்தப்பட சபையில் இருக்கிற மக்கள் ஆண்டவர் ஒரு மனமாய் அன்புள்ளவளாய் தேவனே உங்களை உண்மையோடு ஆவியோடு ஆராதிக்கிறவளாய் குடும்பம் குடும்பமாய் சபையில் நிற்கிறவளாய் இந்த நாட்களில் நிற்கட்டும் சுவாமி. சபைகளை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளப்பட காலங்களில் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுற மனவாட்டிகளாக பரிசுத்த சபைகளாக ஒவ்வொரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர். சபைகளுடன் சாட்சியுள்ள சபைகளாக விளங்கட்டும் ஆண்டவரே. சபைகளில் ஒவ்வொருவரும் ஊழியர் சேர மக்களாக விளங்கட்டும் நலங்கட்டும் விளங்கட்டும். சபைகளுக்கு ஆண்டவரே வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி, கட்டளையிடுங்க. சபையில் நிற்கிற போதார் மாறி வழி நடத்துங்க ஆண்டவரே. சபையை நடத்துகிற போதவர்களாக ஆண்டவரே நடத்தக்கூடிய ஆண்டவரை வழிகளை நடத்துங்க சுவாமி. எல்லாவித போராட்டங்களிலும் தாங்கி ஆண்டவரே சபையை ஆண்டவரே கொண்டு செல்லத்தக்கதான வெள்ளத்தை கொடுங்க சுவாமி. ஊழியர்களையும் ஐயா போதரோடு சேர்ந்து உடையத்தை கட்டுதோளாய் அவர்களை அப்படியே நடத்துங்க. அவர்கள் பிள்ளைகளை குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. சாட்சி உள்ளவர்களாய் நடத்துங்க சுவாமி. இப்படியா சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். சபைகள் பெருகட்டும் ஆண்டவரை, பெருகட்டும் பரிசுத்தப்படட்டும். வழியில் நிற்கிற மக்களும் ஆண்டவரை ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு ஆசைவு ஒரு அற்புதம் இந்த கடைசி நாட்கள் ஒன்று பண்ண முடியாது ஆண்டவரே. சபைகளில் ஞானங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டு 3000 5000 நடந்த நாட்கள் சேர்க்கப்பட்ட பிறகு இப்பொழுது ஆண்டவரே பெருக்கமான ஞானங்கள் ஆண்டவரே சபைகளில் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு சாமிகளுக்காக வேண்டிக் கொள்வோம்.
இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. சொல்லி இருக்கிறீங்கப்பா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவர், உங்களோட ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆண்டவர் எல்லா மக்களாலும் ஆண்டவரை அறிவிக்கப்படுகிற காலமாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரை. விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரை, அப்பா, விழுந்து போன விசுவாசிகள் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அப்பா, இவர்கள் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி ஆண்டவரே, நாய் தான் கக்கினது சாப்பிடுமா போல இவர்கள் அப்படியான நிலைமைக்கு போகாதபடி தகப்பனே, இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. மகத்துவமான ஆண்டவரை வார்த்தைகள், மகத்துவமான ஆசீர்வாதமான உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை உதறி தள்ளி போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் திருப்பி கொண்டு வாங்கப்பா. இவர்கள் கீழ்படியேற்றும் பட்டு இவர்களுக்கு மன்னிப்போல இருக்கும் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. நீங்க தொல்லையுடைய தேவன் இல்லை என்பதை ஆண்டவரை உங்களோட பாதபடியில் வந்து இரக்கத்தை பெற்று மன்னிப்பை பெற்று ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. சத்துருவானவன் கொள்ளை கொண்டு போய்விடாதபடி காத்துக் கொள்ளும் தாப்பனே. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஐயா, அந்த நாட்களில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்கும் அறிவிக்கப்படுகிற காலத்துக்குள் வந்திருக்கிறோம். அதுக்குரிய காலங்களை நான் தந்திருக்கிறோம். எவ்வளவு வசதிகள் அப்பா, டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவர் மீடியாக்கள், ரேடியோக்கள், டெலிவிஷன்கள் ஆண்டவர் பெருகிக்கொண்டே போகிற ஊழியங்கள் பெருகிக்கொண்டு, இந்த ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்ததாய், உங்களுக்கு பிரயோஜனமாய், உங்களுக்கு தகுதியாய் ஆண்டவரே நடக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் இந்த ஊழியங்கள் ஆண்டவரே தியாகத்தோடும் உண்மையோடும் ஆவியோடும் நடத்துவதை மாறட்டும் சுவாமி. அவர்களுடைய தேவைகள் அல்ல சுவாமி, அவர்களுடைய சுயமல்ல ஆண்டவர், உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே அவர்களை நடத்தட்டும் சுவாமி. அவருடைய தேவைகள் குடும்பங்கள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். என்னமாய் ஆண்டவர், எத்தனையோ இருண்ட தேசங்கள், அழைக்கப்பட்ட கிராமங்கள், பட்டணங்கள், இவைகளுக்கு எல்லாம் ஊழியர்கள் தேவை சுவாமி. மிஷனரிகள் தேவை சுவாமி. எழுப்பிக்கொடும், எழுப்பிக்கொடும். வரைக்கு முன்பாக ஆண்டவரே பெருகட்டும், பெருகட்டும், ஆசீர்வதிக்கும். இல்லாமல் ஒருவர் தான் உங்களை அறியேன் என்று சொல்லாதபடி ஆண்டவர் அந்த காலத்தை ஆண்டவர் நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி, தந்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா, மிஷனர்களை ஆசீர்வதிங்கப்பா, தாங்கங்கப்பா, வேலைப்படுத்துங்கப்பா, கண்ணீரை தொடுங்கப்பா. இவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சாமி. எல்லாரத்தும் உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க. இந்த உலகத்தில் ஒன்றுமில்லையான எல்லாரும் இந்து வந்து ஒவ்வொரு காலமாயிருக்கு சாமி. அப்படியான உணர்வு ஜனங்களுக்கு வரட்டும் சாமி. ஊழியத்துக்கு கொடுக்கிற ஜனங்கள் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். எத்தனையோ ஊழியக்காரர்கள் தேவைகளோடு நிற்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற மக்கள் இந்த நாட்களில் எழும்பட்டு சாமி, எழும்பட்டு இவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இவர்களுக்கு ஊதிய ஸ்தாபனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்த இடத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாம் வந்தவரே ரட்சிக்கப்பட்டு உங்களை வரை காய்ச்சம் உள்ளவர்களா இருக்கத்தக்கதாய் எல்லா பட்டணங்களும் கிராமங்களும் திறக்கப்பட வேண்டும் அறிவிக்கிறோம். இவர்கள் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண்கிறவர்களாய் மாற வேண்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, வேண்டிக் கொள்வோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. கடைசி நாள் நிற்கிற ஜனங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. அன்பு நின்று போன காலத்தில் நடக்கிற காரியங்கள் ஆண்டவரே அப்பா,
பார்த்தாலும் ஆண்டவர் அன்பில்லை அன்பில்லை அன்பை பெற்றோர் பிள்ளைகள் அன்பில்லை ஆண்டவர் குடும்பம் கணவன் மனைவி அன்பில்லை பிள்ளைகள் மத்தியில் அன்பில்லை உறவுகள் மத்தியில் அன்பில்லை அயலவர்கள் மத்தியில் அன்பில்லை தகப்பனே கொடுமையான காலங்களில் வாழ்கிற மக்களா இருக்கிறார்கள் சுவாமி தகப்பனே உங்களுடைய இரக்கமும் உங்களுடைய அன்பும் ஆண்டவர் ஊற்றப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி தகப்பனே ஜனங்களுக்கு உங்களுடைய வருகைக்கு ஒரு ஊசை ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பின்மாரியாக உங்களுடைய வருகைக்கு முன்பா உங்களுடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா குடும்பங்களின் நிலைமை இந்த நாட்களில் மோசமானவரை பிரிந்து கொண்டு தாங்களே தயார்படுத்தி கொண்டு வாழுகிற காலமாயிருக்கிற சோம் தங்கட போக்குல வாழுகிற காலமாயிருக்கு இரக்கமற்ற காலமாயிருக்கிறது பிள்ளைகள் கண்ணீர் ஒரு பக்கம் கணவனின் கண்ணீர் ஒரு பக்கம் மனைவியின் கண்ணீர் ஒரு பெற்றோரின் கண்ணீர் ஒரு தகப்பனே இந்த கண்ணீருக்கெல்லாம் தகப்பனே நீங்க தானப்பா உங்களுக்கு அன்பினால் நிரப்புங்கப்பா அன்பினால் நிரப்புங்கப்பா அன்பில்லாத வந்தவன் அறிய மாட்டான் நம்மளோட அன்புதானப்பா இவர்களுக்கு வேண்ட சகலத்தையும் தாங்கள் சகலத்தையும் சகிக்கும் அந்த பிரகாரம் இவர்கள் வாழ்க்கைங்க அன்பு வேணும் சுவாமி நிரப்ப வல்லவர் நீங்க ஆண்டவர் நிரப்ப வல்லவர் நீங்க ஆண்ட இறக்கம் செய்யுங்க பசுத்தாண்டி வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ள இந்த நாட்கள் இந்த வாலிய பிள்ளைகளை வாக்கி ஆண்டவரை சீர்கட்டு அலைஞ்சு ஆண்டவரே தத்தளிச்சு ஆண்டவரே தவிச்சு ஆண்டவரே எங்க போவதென்று தெரியாம பள்ளி தடுமாறி ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் பிசாசின் போராட்டங்கள் ஆண்டவரே அவனுடைய வலையில சிக்கி பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயமும் போதைகளும் ஆண்டவரே விபச்சாரங்களும் களவுகளும் ஆண்டவரே பிள்ளைகளை சீரழித்துக் கொண்டிருக்கும் சத்துருவின் கையிலிருந்து இன்று அப்பனே இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளும் மீட்க வல்லவர் நீங்க தான் அப்பா மீட்க வல்லவர் நீங்க தான் வாழ்க்கை ஆண்டவரே வாலிப வயது சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் தேவனை தேடுகிற வாழ்க்கையாக மாற வேணும் சுவாமி ஒரு வசனத்தினால் தங்களை காத்துக் கொள்ளுகிறவளாய் ஆண்டவரே வழியிலே நடவுங்கள் என்ற சத்தத்தை கேட்கிறவளாய் ஆண்டவரே கொண்டு வாங்க இவருடைய கரங்களில் இருக்கிற போன்கள் ஆண்டவர்களுக்கு டெலிவிஷன்கள் எல்லா ஆபாச சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படும்படியாக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் ரத்தத்தினால் முறியடிக்கப்படும்படியாக வேண்டிக் கொள்ளும் அப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் மாற்றிக்கொண்டு வாங்கப்பா வாங்குங்கப்பா இந்த பிள்ளைகளை நீங்க பொறுப்படுங்கப்பா ஐயா நன்றி சொல்லுவோம் இவர்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் இவர்களுடைய கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுப்பீங்க சுவாமி பெற்றோர்கள் தங்களை உணர்ந்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக இறைவனுள்ள தேவனே இரக்கமுள்ள தேவனே கிருபையுள்ள தேவனே பிள்ளைகளை மீட்டுக் கொள்கிற தேவனே என்று உங்களை நோக்கி கூப்பிடட்டும் இவர்களுக்காக வேண்டி நன்றி சொல்லுவோம் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி கிருபையப்பா 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 கிருபை அப்பனே தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேசங்கள் எல்லாம் இருக்கிற இருடுநாதிக்க நீங்க தேசங்கள் எல்லாம் ஒளியை பெற்றுக் கொள்ளவன் உங்களோட வார்த்தை தானப்பா ஒளி உங்களோட வார்த்தை தானப்பா ஜீவன் தேசங்கள் எல்லாம் ஆண்டவரை இருடுநாதிக்கத்தில் இருந்து ஆண்டவரை வெளிச்சத்துக்கு வர வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி வெளிச்சத்துக்கு வர வேணும் என்று ஜெபிக்கிறோம் சாப்பனே உங்களை நீதி அப்பா என்றென்றும் மாறாத சுவாமி நீதியின்படி அப்பா நீங்க ஒவ்வொன்றையும் செய்து வருகிற தேவன் சுவாமி அதன் காலத்தில் ஆண்டவரே உங்களை நீதி ஆண்டவரே தேசங்களை நடத்துறபடி நான் நன்றி சுவாமி நன்றி சொல்றோம் தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் இந்த கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி இந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே இந்த தேசத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகள் எங்களை உறவுகள் பெற்ற நன்மைகள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே நன்றியுள்ள கூப்பிடட்டும் சுவாமி நீங்க தானப்பா எங்களோட மக்களை இந்த தேசத்துல கொண்டு குடியமர்த்தி வாழ்வாதாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே ஜனங்கள் உணர்வுள்ளவர்களாய் மனம் திரும்புகிறவர்களாய் நல்ல காரியங்களை செய்கிறவர்களாய் எங்களை வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களாய் தகப்பனே எங்கள் உறவுகள் எல்லாம் மாறவன் ஜீவனுள்ள தேவனே நீங்களை ஒருவரே ஆராதித்து தங்களுடைய வழிகள் எல்லாம் விட்டு தகப்பன் உங்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி
இவர்கள் உங்களோட ராஜ்யத்துல சேர்த்துக் கொள்ளப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய உறவுகளுக்காக எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் எல்லாம் இருக்கிறார்களோ இந்த தேசங்கள சந்திங்க சுவாமி, தேவந்திங்க சுவாமி, அவர்களும் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே எங்களோட ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றிகளுக்காக நன்றிகளும் தகப்பனே. கடாதேசத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் எல்லா குற்றங்குறைகளும் ஆண்டவரே மன்னிக்கப்படுவதாக. ஆண்டவரே நேற்றைய தினத்தில் ஆண்டவரே 159வது கனடாடையே தந்திருக்கீங்க சுவாமி. இந்த 159 ஆண்டுகளுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்மையை பெற்றவர்கள் ஆண்டவரே, நன்மையை பெற்றவர்கள் இறக்க செய்யுங்க தேசத்துக்கு. நம்ம அந்த நாட்களில் இருந்து ஊழியர்கள் மிஷனரிகள் ஆண்டவரே அவருடைய ஜபங்கள் எல்லாம் சமூகத்தில் இருக்கிறது சுவாமி. ஒரு விஷயம் ஆண்டவர் தேசத்துக்கு மன்னிப்பை தந்து ஆண்டவர் தேசத்தை பரிசுத்தப்படுத்தப்படுகிறதை வேண்டி ஆளுநர்களை பொறுப்படுங்க, அதிகாரங்களை பொறுப்படுங்க. எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கிறது. மனுஷ சித்தம் வேணாம் சுவாமி. ஆகும் ஆண்டவர், உங்களால் ஆகும், 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 ஆகும். தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா. முதலாவது உங்களுடைய மன்னிப்பு, உங்களுடைய மன்னிப்பு அப்பனே தேசத்தை பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்பட்டும். தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டிக், இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும், தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். இலங்கை தேசத்தின் கொடுமைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் உங்களால் ஆண்டவர் தேசத்தை நீக்க முடியும். ஆண்டவரே எங்களை பரிசுத்த ரத்தம் ஒரு விசை தேசத்தை கழுவட்டும், கழுவட்ட. எல்லா பாவங்களும், எல்லா அக்கிரமங்களும், எல்லா விக்கிரக ஆராதனைகள், எல்லா பொய்களும், எல்லா புரட்டாட்டங்களும், எல்லா அநீதிகளும் ஆண்டவரே தேசத்தை விட்டு உங்களோட ரத்தத்தினால் கழுவுங்கப்பா. ரத்தம் தானப்பா சாலத்தையும் சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். ரத்தம் ஜமன ஆண்டவரே தேசத்தின் மேல் சொல்லுறோம் சுவாமி. எங்களுடைய உறவுகள் எல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டு ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஐயா அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஜனாதிபதிக்காம் அவரோடு இருக்கிற மந்திரிகளுக்காக பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆட்சி ஆண்டவரே அவர்கள் தேவ பயத்தோடும் நீதியோடும் ஆளுநர்களாய் மாறட்ட. அந்த நீதி நீங்க தானப்பா, அந்த நீதி நீங்க தானப்பா. தேசத்துக்காக எங்களை இலங்கை தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக வேண்டிக் இரண்டு தேசங்களானத்துக்காக வேண்டிக் இந்திய தேசத்தின் மக்களுடைய ஆண்டவரே முரட்டாட்டங்களுக்கு இப்படியாமை ஆண்டவரே எல்லாம் நீங்கி தேசத்தில் உள்ள எல்லா பிசாசின் ஆதிக்கங்களையும் நீங்கி தேவனே அந்த தேசம் ஒரு ஆண்டவரே எல்லாவித விக்கிரக ஆராதனைகளும் பிசாசின் கிரியைகளையும் நீங்கி ஜீவனுள்ள தேவனே, ஒளியுள்ள தேவனே, நீங்க தான் தேசத்தை ஆளுகிறவர்களாய் மாற வேண்டும். கூடிய சீக்கிரத்தில் அந்த தேசத்தை நீங்க ஆளு செய்யறபடிதான் நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். ஜனங்கள் எல்லாம் திருப்பி கொண்டு வாங்கப்பா. எல்லாவித குருட்டாட்டங்களும் நீக்கி, எல்லாவித முரட்டாட்டங்களும் நீக்கி தேசத்துக்கு நன்மை வரக்கூடியதாக ஜனங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா. அங்குள்ள ஊழியர்களுடைய அவங்களை கேளுங்கப்பா, கேளுங்கப்பா, கேட்கிறீங்கப்பா. எத்தனையோ ஊழியர்கள் அந்த தேசத்துக்காக கண்ணீரோடு வாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்களப்பா. நீங்க நன்மை செய்யற தேவன் சுவாமி, நன்மை செய்யறது இதன் காலத்தில் நன்மை செய்யற தேவன் சுவாமி. நீதியில் மாறாதவரப்பா, நீங்க நீதியில் மாறா அநாதிகாலமா எங்களோட நீதியின்படி ஆண்டவரே நீங்க ஆலய செய்து கொண்டு வருகிற தேவன் சுவாமி. அப்படியாக இந்த காலங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்படியான காலங்கள் வருகிறபடினால் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உங்களை முகத்தை தேடி அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் சுவாமி. அதுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்கிறோம். இந்த தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பன். எல்லா மக்களும் ஒரு மக்கள், ஒரு மக்கள், ஒரு மக்கள் ஆண்டவரே அன்றும் ஆண்டவரே இரக்கமும் ஒவ்வொரு மீது உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். காண்கிற மக்கள், காணாத மக்கள் கோடியப்பா, கோடியப்பா, கோடியப்பா. என் தகப்பன் ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரிலும் ஆண்டவரே சகோதர ரேடியோக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேவைகள் ஆண்டவரே சுகங்கள், வேலங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லா நிறைவும் உங்களுடைய சுவாமி.
சுவாமி. உங்களுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் வேணாம் சுவாமி. தகப்பனே, நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இணைந்திருக்க ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. அந்த நாட்களில் அப்பா நீங்க தானப்பா தஞ்சம், நீங்க தானப்பா அடைக்கல, நீங்க தானப்பா கோட்டை. அப்பா அப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். தகப்பனே, எல்லா மக்களுக்காகவும், எல்லா தேசங்களுக்காகவும், எல்லா உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். தகப்பனே, நான் ஒரு தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். நேசிக்கிறவை சிரித்திருப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க சார். நேசிக்கிறோம் சுவாமி. தேசத்தின் நன்மை எல்லாம் உங்களுடைய கருத்தில் உண்டு சுவாமி. தேசத்துக்காக வேண்டிய தேசத்தின் மக்களாண்டவரே, யூத மக்களாண்டவரே, தங்களை தேசத்தை கட்டி சமாதான கத்த நீங்க தான் என்று சொல்ற காலம் கூடிய சீக்கிரத்தில் வருகிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நான் எல்லாத்துக்கும் நன்றி தானப்பா. எங்களால் சொல்ல முடியும், எல்லா கூடான கோடி ஸ்தோத்திரங்களப்பா. எல்லா கனமும் துதியுமாய் நீங்க தானப்பா. ஏசு நாமத்தை ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் ஜெபங்களுக்கு கூட ஒப்புவித்து உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ் கனடாவிலிருந்து இணைந்து இவங்களை கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.